வாழும் கலை பகுதி 2. இது என்னென்னா சார், நீங்கள் பேங்க்கில் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கடி பாஸ்புக்கை எடுத்து எவ்வளோ செஞ்சுருக்கு, 1,00,000 செஞ்சுருக்கு, 2,00,000 செஞ்சுருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவது வாழும் கலை அல்ல. வாழும் கலை என்பது நீங்கள் என்ன அனுபவித்தீங்க அதுதான் லிஸ்ட்டில் சேரும். நீங்கள் மரணிக்கும் போது எதையுமே கையிலேருந்து கொண்டு போகிறதில்லை. ஆக இருக்கும் பொழுது நல்லா வாழ்ந்துடும். உதாரணத்துக்கு புரியும்படி சொல்வதில்லை, ஒரு 10,000 ரூபாய் தொகை உங்கள்கிட்ட இந்த மாதம் பட்ஜெட்லாம் போக எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு வைங்க. அந்த 10,000 ரூபாயை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு மனைவி குழந்தைகளை கூப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிடணும். எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அமையிறதெல்லாம் கடை வாங்கி ருசித்து அனுபவிச்சிடணும். நகை வாங்குறீங்க, வீட்டில் பூட்டி வைக்கிறதுக்கு கிடையாது, லாக்கரில் வச்சுக்கிறதுக்கு கிடையாது. நகை எடுத்து அனுபவிப்பதற்கு தான் நகை. இப்படி எல்லாமே அனுபவிப்பது மட்டுமே வாழும் கலை. உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழும்போது நல்லா அனுபவித்து ருசித்து, ஒரு குழம்பு கெட்டு போயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் உட்காருங்க, கொட்டிடுங்க. சுமாராக இருக்குது குழம்பு, தூக்கி போட்டுருங்க, தப்பே கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு மோசமாக இருக்குது, வேறு ஒரு ஆடையே இல்லாத ஏழைக்கு அள்ளி கொடுத்துருங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வசதி இருக்குது, நல்ல ட்ரெஸ் வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதுதாங்க வாழும் கலை. வாழும்போது மிச்சமே இருக்கக்கூடாது. நமக்கு யாருக்காவது சொர்க்கம் நரகம் பற்றி தெரியுமா? தெரியாது. எல்லாம் கற்பனை கதைகளை சொல்கிறாங்க, அதை வச்சு நம்ம முடிவெடுத்துக்கிறோம். சொர்க்கம் எதுன்னு தெரியுங்களா? எவன் ஒருவன் வாழும்போது நல்லா அனுபவித்து அவனுக்கு பிடிச்சபடியெல்லாம் வாழறானோ அதுதான் சொர்க்க வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு வாழும்போது சொர்க்கம் இருக்கணும், செத்ததுக்கப்புறம் எதுக்கு சொர்க்கம்? இதை புரிஞ்சிங்க. இதுதான் வாழும் கலை. சாகும் கலையோட பகுதி 2 மறுபடியும் சொல்கிறேன். எந்த நேரமும் இறக்க உங்கள் மனம் தயாராக இருக்கணும். ஐயோ எனக்காக வந்துடாத, இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசையாக இருக்குன்ற டைராக்டே வரக்கூடாது. இப்போ வரப்போகிறான் ஒரு 5 நிமிஷத்தில் வாடா, வெல்கம், நல்லா வாழ்ந்துட்டேன்டா, நிறைவாக இருக்கண்டான்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும். நான்லாம் அந்த நிலையை தொட்டு விட்டேன். என்கிட்ட அதிகப்படியாக இருந்தால் நல்லா வாழறேன், இல்லைனாலும் அதை சகிச்சிக்கிறேன், நிறைவாக இருக்கேன். தேவையில்லாத உறவுகளெல்லாம் வெட்டி எடுத்து தூக்கி போட்டேன். ஏன்னா எனக்கு நிம்மதி வேணும், கொஞ்ச காலம் வாழறப்போ. அதனால் உறவுகளெல்லாம் தூக்கி வீசி